இந்த 4ஆம் இடம் 10ஆம் இடத்தை ஒரு கிரகம் அந்த அதிபதியோ அந்த இடத்தையோ ஒரு கிரகம் பார்த்தா வாழ்க்கையில் மாற்றம் வரும். பாதகாதிபதியோ மாரகாதிபதியோ அல்லது 6 8 சம்மந்தப்பட்டாலோ உங்கள் கூட கிடைக்கக்கூடிய புகழ் எப்படி இருக்கும்? நல்ல புகழாக இருக்காது, கெட்ட புகழாக இருக்கும். அதே போல் உங்களுக்கு வரக்கூடிய மாற்றம், ஒரு பதவி மாற்றம் ஏற்படுதுன்னா விருப்பமாக இருக்காது. 27 முறை சுற்றிட்டு நேராக நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போயிடலாம். நீங்கள் சுற்றி பாருங்கள், 27 நாளில் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வரும். எஸ்கே அஸ்ட்ரோ ஆன்மீகம் சேலம். இது ஒரு ஆன்மீக தேடல். இப்போ ஒரு திசா புத்தி நடக்குது. லக்னத்துக்கு 4 10 கணக்கை வச்சுக்கிங்க. லக்னத்துக்கு 4ஆம் இடம் 10ஆம் இடம். இந்த 4ஆம் இடம் 10ஆம் இடத்தை ஒரு கிரகம் அந்த அதிபதியோ அந்த இடத்தையோ ஒரு கிரகம் பார்த்தா வாழ்க்கையில் மாற்றம் வரும். அது என்ன கிரகம் சொல்லுங்கள்? உங்களுக்குள்ளாரே அப்படியே சொல்லக்கூடிய பாயிண்ட் அப்படியே மனசில் பதிவு வச்சிடலாம். 4ஆம் இடத்து அதிபதியோ 10ஆம் இடத்து அதிபதியோ ஒரு கிரகம் பார்த்தால் உங்களது வாழ்க்கை மாற்றம் அடையும். இல்லை 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 கரெக்ட். உங்கள் வாழ்க்கையில் கோச்சார சனி பகவான் உங்கள் ஜாதக லக்னத்துக்கு 4ஆம் அதிபதியோ 10ஆம் அதிபதியோ அவர் தொடர்பு கொண்டால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை, தொழில் மாறும், தொழிலுடைய பதவிகள் மாறும், இடம் மாற்றம் ஏற்படும், சொத்து சுகங்கள் வாங்கிறது விற்கிறது இது போகிறதுலாம் ஏற்படும். அவங்கவுங்க ஜாதகத்தை வச்சு நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. அதே போல் உங்களுடைய நடக்கக்கூடிய திசா புத்தி லக்னத்துக்கு யோகம் தரக்கூடிய திசா புத்தியாக இருந்தால் உங்கள் புகழ் வளர்ச்சி எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். அப்போ நடக்கக்கூடிய புத்தி உங்களுக்கு லக்னத்துக்கு ஆகாத பாதகாதிபதியோ மாரகாதிபதியோ அல்லது 6 8 சம்மந்தப்பட்டாலோ உங்கள் கூட கிடைக்கக்கூடிய புகழ் எப்படி இருக்கும்? நல்ல புகழாக இருக்காது, கெட்ட புகழாக இருக்கும். அதே போல் உங்களுக்கு வரக்கூடிய மாற்றம், ஒரு பதவி மாற்றம் ஏற்படுதுன்னா விருப்பமாக இருக்காது, திணிக்கப்பட்டதாக இருக்கும், கட்டாயம் இடம் மாற்றமாக இருக்கும். அப்போ நம்ம ரொம்ப கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலைகளை அதை ஏற்படுத்தி கொடுக்கும். இதுதான் இந்த கோச்சார சனி பகவான் செய்யக்கூடிய மிக அற்புதமான ஒரு வாழ்க்கையிலே மாயாஜாலம். நீங்கள் எப்பொழுதெல்லாம் உங்கள் ஜாதகத்தை எடுத்து இதை ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். உங்கள் ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள், அது கிடைக்கும். அதே போல் எல்லாருக்குமே இன்றைக்கி செல்வம் தேவைப்படுது. செல்வம் யாருக்கெல்லாம் தேவை இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. பத்மநாபனுக்கு தேவை இல்லை, இப்போ தேவை இருக்கிறவங்க மட்டும் எடுத்துக்கலாம். அப்போ செல்வம் சேரணும், அதுக்கு நாம் என்ன செய்கிறது? நிறைய செல்வம் சேரத்துக்கு நிறைய தாந்திரிக பரிகாரங்கள் இருக்குது. இப்போ நம்மளுக்கு இயற்கையிலேயே யோகம் இருக்குனுங்கிறது தான் உண்மை. நம்மளுக்கு ஜாதகத்தில் அந்த இயற்கையான யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் பார்க்கணும். இது எதுவுமே இல்லை, எல்லாம் அசுபமாக இருக்குது. இப்போ நாம் இந்த வாழ்ந்தாகணும் அப்படின்னா நீங்கள் கங்காதேவியோடைய மந்திரம் ஒன்று இருக்குது. என்ன மந்திரம்? கங்காதேவியோடைய மந்திரமும் எந்திரமும் இருக்குது. அந்த மந்திரத்தையும் அந்த எந்திரத்தையும் சொல்லி தினசரி முகம் கழுவுனீங்கனாலே உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உறுதியாக கங்காதேவி கொடுப்பாள். இது நிதர்சனமான சத்தியம். இந்த கங்காதேவி மந்திரமும் எந்திரமும் வருங்காலத்தில் நம்ம வகுப்புகள் போடும்போது சொல்லிக் கொடுக்குறோம். அடுத்த மாதம் வகுப்புகள் கூட அதை சொல்லிக் கொடுப்போம். இது இல்லை, அந்த கங்காதேவி மந்திரம் அதுக்கு மட்டும் இல்லை. நீங்கள் ஒரு வீடு விற்க முடியல, ரொம்ப காலமாக வீடு விற்க முடியாமல் கஷ்டப்படுறீங்க, அதுக்கு அந்த மந்திரத்தையும் எந்திரத்தையும் பயன்படுத்தலாம். இல்லை ரொம்ப நாளாக உங்கள் யாருக்காவது போர் போடுறீங்க, தண்ணி வரல, தண்ணி பிரச்சனையாக இருக்கிறவங்களுக்கு இந்த கங்காதேவி மந்திரம் மிக மிக அற்புதமான முறையில் தீர்த்து கொடுக்கும். ஒரு போர் போகிற இடப்ப எனக்கு அது சொல்லி கொடுத்தது தான். அவர் எந்த இடத்துல போர் போட்டாலும் போர் போகிறதுக்கு முன்னாடி அந்த கங்காதேவியுடைய மந்திரத்தையும் எந்திரத்தையும் வரைஞ்சி பூஜை செஞ்சு கங்காதேவிக்கு பூஜை பண்ணிட்டதுக்கப்புறம் தான் அவர் போர் போடவே ஆரம்பிக்கிறார். அவர் எனக்கு சொல்லி கொடுத்தது தான், இது எனக்கு தெரியாது, அவர் சொல்லி கொடுத்தது தான். அப்போ அது அற்புதமாக வேலை செய்யுது. அப்போ நம்ம தாந்திரிகத்தை நிறையா அதை எடுத்து பயன்படுத்தும் போது என்ன ஆகுதுங்க, நமக்கு பல நல்ல மாற்றங்கள் ஏற்படுது. அதே போல் தினசரி உங்களுக்கு குளிக்கக்கூடிய தண்ணியில் சுத்தமான பசும்பால் கொஞ்சம் கலந்து நீங்கள் குளிச்சுட்டு வாங்க. கொஞ்சோன்னு ஒரு டம்ளர் எடுத்து தலையில் ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் குளிச்சுட்டு வாங்க. இப்படி குளிக்க என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவிட்டிங்கிறது நமக்குள்ளே தான் நிறையா இருக்குது. நமக்குள்ள இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் என்று சொல்லக்கூடிய பயம், பொறாமை,
தீய உணர்வுகள், இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நீங்கள் செல்வங்கள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும். இப்போ பால் எடுத்துக்கங்க, தினசரி இது பண்ணுங்கள். அதே போல் பசுமாட்டு கோமியம், இது ஏற்கனவே நிறைய பேர் சொல்லியிருக்கிறேன். பசுமாட்டு கோமியத்தை எடுத்து மகாலட்சுமி மந்திரத்தை ஒரு 3 முறை சொல்லி முகம் கழுவிக்கிட்டே வாங்க. இந்த முகம் கழுவ நான் இப்போ சொல்கிறதெல்லாம் யாருக்குன்னா, பணமே சேராதவங்களுக்கு, பணம் கையில் பாக்கெட் நிறையா வச்சுக்கிட்டு கந்து வெட்டி விடுறவங்களுக்கு அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். பணமே சேராதவங்களுக்கு, இந்த பணத்தையும் நான் பார்க்கலங்கிறாங்க பாருங்கள், ஐயா வறுமையில் இருக்கிறேன் அவங்களுக்கு சொல்கிறேன். நாம் மாதம் ஒரு 40,000 50,000 ஊதியம் வாங்கிட்டு சம்பளத்தை வச்சுக்கிட்டு நான் வறுமையின் பிடியில் இருக்கிறேன்னா பிரபஞ்சம் ஒத்துக்காது. அதையும் பார்த்துக்கணும். அப்போ எந்த வேலையுமே இல்லை, எந்த வறுமை ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் ரொம்ப வறுமையாக இருக்கேன், என்னால் பணமே சம்பாதிக்க முடியல, அவங்களுக்கு உடனடியாக வேலை செய்யும். இப்போ நான் தொழில் பண்ணுறேன், தொழிலில் இன்னும் நான் டெவலப்மெண்ட் ஆகிறேன் அப்படின்னு நீங்களே மனசார சங்கல்பம் பண்ணிவிட்டு அந்த கோமியத்தை தெளிச்சுட்டு வந்தீங்கன்னா தொழில் வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். பிரபஞ்சத்தை யாரும் ஏமாற்ற முடியாது. மனுஷனை ஏமாற்றலாம், பிரபஞ்சத்தை யாரும் ஏமாற்ற முடியாது. அதே போல் செல்வ வளத்துக்கு கனகதார ஸ்தோத்திரம்னு ஒன்று இருக்குது, எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் யார் பாடுறா? கனகதார ஸ்தோத்திரம் கண்ணதாசன் தமிழ்லேயே இருக்குது. அதை எடுத்து படித்து பாருங்கள். அவர் ஆதிசங்கரை யாருக்கு கொடுத்தாரு? வறுமையில் இருக்கிற வீட்டுக்கு தான் கொடுத்தாரு. செல்வத்துக்கு உண்டான வீட்டில் யாரும் கொடுக்கல அவர். ஆனால் இன்றைக்கி செல்வத்தில் இருக்கிறவங்க அதை படிச்சுட்டு இருக்கிறாங்க. வறுமையில் இருக்கிறவங்க யாரும் அதை படித்த மாதிரி தெரில. ஆனால் அந்த கனகதார ஸ்தோத்திரத்தை நீங்கள் மனமுருகி படித்து பாருங்கள். கட்டாயம் உங்களுக்கு வேலைக்கு போகிறேன், தொழில் பண்ணுறேன், தொழிலில் டெவலப்மெண்ட் இல்லை, கொஞ்சம் இன்னும் வருமானம் வந்தால் நல்லாயிருக்கும், பணங்கிறது எனக்கு கொஞ்சம் பிரச்சனைக்காகவே இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தினசரி படித்து பாருங்கள். எளிமையான ஒரு வழிபாடு தான், ஆனால் மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல்லாக வேலை செய்யும் இந்த ஒரு பரிகாரம். கனகதார ஸ்தோத்திரத்தை தினசரி நீங்கள் படிச்சுட்டே வாங்க. நான் அதை படித்து பல மாற்றங்களை கண்டிருக்கிறேன். பல பேர்த்துக்கு அதை எடுத்து சொல்லி படிக்க சொல்லியிருக்கிறேன். இப்போ நம்மளால படிக்கிறதே சலுப்பாக இருக்குது, என்னன்னே தெரியல. ஒரு பரிகாரத்தை செய்யணுனாலே யாருக்கும் சலுப்பாக இருக்குது. நாம் நமக்கு தேவைன்னா என்ன பண்ணணும்? உட்காந்து செஞ்சு தான் ஆகணும். அதை விட்டுட்டு எல்லாமே ரெடிமேடாக கிடைக்குன்னா ஒரு பொருளை கொடுத்தா அது குறிப்பிட்ட நாளைக்கு தான் வேலை செய்யும். எப்படி நான் கேட்டுங்களா? வாழ்க்கையில் டெவலப்மெண்ட் ஆகணும்னா படித்து தான் ஆகணும். ஓகேங்களா? எக்ஸாம் டைமுக்கு மட்டும் எப்படியோ எக்ஸாம் பாஸ் ஆகும்போது விநாயகருக்கு சூரத்தேங்காய் உடைச்சாலோ இல்லை வெத்தலை மாலை நீங்கள் ஆஞ்சநேயருக்கு முருகனுக்கு போட்டாலோ ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதை பார்த்துங்க. அடுத்தது ஒரு வேலைக்கு போகிறீங்க, ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க. ஒரு இன்டர்வியூவில் உங்களுக்கு வேணும், ஒரு இன்டர்வியூவில் நீங்கள் பாஸ் ஆகணும், வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகணும். முருகனுக்கு மறிக்கொழுந்தில் ஒரு மாலை மாதிரி கட்டி, ஒரு பூவை மாதிரி கட்டி முருகனுக்கு போட்டுவாங்க. நிச்சயமாக உங்களுக்கு எதிர்பார்க்குற உத்தியோக மாற்றம், ப்ரமோஷன் கிடைக்கும். இது நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் கொடுத்துருக்குறோம். மறிக்கொழுந்தில் ஒரு மாலை கட்டணும், இல்லை செவ்வரலையும் மறிக்கொழுந்தும் வச்சு மாலை கட்டணும், இல்லை செவ்வரலையும் மருவும் வச்சு மாலை மாதிரி கட்டி நீங்கள் முருகனுக்கு போடணும். அது யார் கட்டணும்? கடையில் போய் 100 ரூபா கொடுத்து வாங்கிட்டு போகக்கூடாது. யார் கட்டணும்? சம்மந்தப்பட்டவங்க கட்டணும், இல்லை சம்மந்தப்பட்டவங்க குடும்பத்தில் யாராவது கட்டணும். இப்போ ஆண்கள் கட்ட தெரியலன்னா பெண்கள் கட்டி கொடுக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் கட்டாயம் வேலை செய்யும். அந்த மாதிரி நீங்கள் செய்கிறப்ப நீங்கள் இந்த முருகனுக்கு மாலை போகிறேன்னா அன்னைக்கு அசைவ உணவுகளை அறவே தவிர்த்துடணும். அன்றாயினா இப்போ செவ்வாய்க்கிழமை போடுறீங்க, வியாழக்கிழமை போடுறீங்கன்னா அன்றைக்கி என்ன பண்ணணும்? அசைவ உணவை கண்டிப்பாக தவிர்க்கணும். ஒன்று. அடுத்தது திருமணம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு, திருமணம் சம்மந்தப்பட்ட திருமணத்துக்கான பாருங்கள், நிறைய பேர்த்துக்கு திருமணமெல்லாம் 23 வயசு 24 வயசு கை கூடி வருது. யாரும் கை கூடாமல்லாம் இல்லை. அதெல்லாம் கேர்லெஸ் பண்ணிவிட்டு அவர் இப்போ ஜோசி எல்லா பரிகாரம் பண்ணுறது தான். விதி அமைச்சு தரும்போது நம்ம பிடிச்சிக்கிட்டோம்னா நம்ம தப்பிச்சிக்கிட்டு போயிடலாம். இந்த விதி அமைச்சு தரும்போது நிறைய பேர் தடங்கள் ஏற்படுத்துகிறோம். அந்த தடைகளை ஏற்படுத்தினா என்ன ஆயிடுது? அப்புறம் அப்போ 27, 28, 30, 32 இப்படி அப்படி ஆயிடுச்சு. அந்த மாதிரி நல்லா பாருங்கள், ஒரு திருமண தோஷம் ஏற்படுது அப்படின்னா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தகவல் வரும். நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். திருமணம் சார்ந்ததுக்கு நீங்கள் அது மாதிரி திருமணம் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருந்துச்சுன்னா இந்த 2 நாளில் உங்களுக்கு ஏதாவது நடக்கிற காலம் அதை உணர்த்தும். இந்த செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் பார்த்தீங்கன்னா திருமணம் வரான்னு பார்க்குறேன், பொண்ணு பார்க்குறேன், உன் பொண்ணு ஓகேவா, பையன் ஓகேவா, பார்க்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. இது அறிகுறின்னு அர்த்தம். உனக்கு காலம் கனிஞ்சு வருதுன்னு அர்த்தம். இது ஒன்று. இதே உனக்கு பிரச்சனையாக வருதுன்னு வைங்க, இந்த செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நீங்கள் பொண்ணு பார்க்க கிளம்புனாலுமே அன்னைக்கு நாள் தான் தடை ஏற்படும். இந்த 2 நாளுமே வச்சு நீங்கள் கணிச்சிக்கலாம் நமக்கு காலம் இருக்கா இல்லையான்னு.
சரி, அந்த மாதிரி காலம் இருந்தாலும் இல்லைனாலும் என்ன பண்ணோம், வெள்ளிக்கிழமை முருகனுக்கு மல்லிகைப்பூ சாற்றி வழிபாடு பண்ணி பாருங்க. உங்களுக்கு அந்த திருமண தடையை போக்கி கொடுக்கும். திருமணம் கைகூடக்கூடிய ஒரு காலம் இருந்து அது தடையாக இருந்துச்சுன்னா அப்போ என்ன செய்யுங்க, வெள்ளிக்கிழமை முருகப்பெருமான வழிபாடு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும், திருமண யோகத்தை கொடுக்கும். செவ்வாய்க்கிழமைக்கும் வெள்ளிக்கிழமைக்கும் நல்ல நல்ல வித்தியாசம் இருக்குது. மங்கள நாள் செவ்வாய்க்கிழமை, மங்கள சக்தி நிறைந்த நாள் வெள்ளிக்கிழமை, ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்குது. அதனால தான் அந்த காலத்தில் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை துர்க்கையை வழிபாடு பண்ண சொன்னாங்க. துர்க்கை தான் மங்கள சண்டிகை ஹோமம் பண்ணுவாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, மங்களகரை தடையே நீக்கக்கூடியது. உனக்கு தடை இருந்தால் தான் நீக்குவாங்க. இப்போ தடையே இல்லைன்னா என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக அந்த காலம் வரும்போது உங்களுக்கு பண்ணி வச்சுருவாங்க. அப்போ வெள்ளிக்கிழமை என்ன பண்ணணும், முருகப்பெருமானுடைய வழிபாடு மல்லிகைப்பூ சாற்றி வழிபாடு பண்ணுங்கள். அது உங்களுக்கு சிறப்பை தரும். இது எல்லாத்தையும் மேலே முதல்ல நிறைய பேர் சொன்னாங்க 6, 8, 12 லக்னாதிபதி கெட்டு போச்சு, 5ஆம் அதிபதி கெட்டு போச்சு, எதுவுமே வாழ்க்கையில் விமோச்சனமே இல்லை, நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியல, ஜாதகத்தெலாம் பார்த்தா தூக்கி எறிகிறாங்க, ஜாதகத்தில் யோகமே இல்லை, லக்னம் முடக்காகி போச்சு, 5 முடக்காகி போச்சு, எது முடக்காயிருந்து எது இருந்தாலும் சரி. அப்போ அந்த மாதிரி ஒரு ஜாதகம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா பாருங்கள், நீங்கள் எங்கேயுமே எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வாங்க. ஆனால் உங்கள் ஊரினுடைய நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் ஒரு குறிப்பு இருந்துச்சுன்னா 48 நாளைக்கு தினசரி போய் ஊரில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில், ஊர் பொது கோயிலில் சிவன் கோயிலில் நவகிரகத்தை மட்டும் கும்பிட்டு வாங்க போதும். நவகிரகத்தை மட்டும் ஒரு 27 முறை சுற்றிவிட்டு நேராக வீட்டுக்கு வந்துடுங்க. நான் சொல்கிறதெல்லாம் ஐயா நான் எங்கேயும் இது பண்ணல, இதெல்லாம் 15 நான் வந்து பரிகாரத்தை தான் அதிகம் படிச்சிருக்கிறேன். ஏன்னா 99 அனுபவ பரிகாரம் நிறையா இருக்குது. வாழ்க்கையில் மாற்றுறதுக்கு ஜெயிக்கிறதுக்கு நிறைய பரிகாரம் சொல்லி தான் ஜெயிச்சிருக்கிறோம். இப்போ யாருக்குமே வழியே இல்லை, எதுவுமே எனக்கு வேலை செய்யலை அப்படின்னா நேராக ஊரில் கூட பழமையான சிவன் கோயிலுக்கு போய் உங்களால் முடிஞ்சால் 9 கிரகத்துக்கும் விளக்கேற்ற முடிஞ்சால் விளக்கேற்றுங்க. இல்லை விளக்கு ஏற்ற முடியல ஓரமாட்டு 27 முறை சுற்றிட்டு நேராக நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போயிடலாம். நீங்கள் சுற்றி பாருங்கள், 27 நாளில் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வரும். இதெல்லாம் அனுபவத்தில் வெற்றி கண்டது. நீங்கள் இப்போ படைத்த கோயில், இப்போ கட்டின கோயிலெல்லாம் போகக்கூடாது. பழமையான கோயில்களுக்கு போயிட்டு சாமியெல்லாம் பார்த்துட்டு கடைசி நவகிரகத்தை வந்து என்ன பண்ணலாம், இல்லை யாருமே பார்க்கலனாலும் கவலை இல்லை, நவகிரகத்தை மட்டும் 27 மணி சுற்றிட்டு வீட்டுக்கு போயிட்டே இருங்க. சுத்த எத்தனை மணிக்கு சுற்றணும் போய் சொல்லுங்கள். காலையில் 6 to 7 முதல் ஓரையில், எந்த ஓரையாக இருக்குது முதல் ஓரையில் போய் சுற்றிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் எல்லா விஷயமும் தடையாக இருக்குது, எனக்கு ஒன்றுமே புரியல, மனசுடைஞ்சு போய் இருக்கிறேன், எதை பார்த்தாலும் வெறுப்பாக இருக்குது, எனக்கு வழியே பிறக்க மாட்டேங்குது அப்படின்னா இந்த பரிகாரத்தை செய்யுங்க, உங்களுக்கு வழி ஆட்டோமேட்டிக்காக பிறக்கும். இதெல்லாம் நிறைய பேர் நம்ம நம்மளும் பண்ணியிருக்கோம், நிறைய பேருக்கு சொல்லியிருக்கோம். வழி கிடைக்காதவர்களுக்கு வழி கிடைக்கும்.